வெற்றிகரமாக 3ஆம் நாள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து எங்களுடைய தலைவர் நிகழ்ச்சி நாளை திட்டமிட்டபடி நாமக்கல்லிலும் அதுக்கடுத்து கரூரிலும் நடைபெற உள்ளது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த 3 நிகழ்ச்சிகளை 3 நாட்கள் இந்த நாளை கூட சேர்த்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள். அதாவது தமிழக அரசிடம் நாங்கள் அனுமதி பெறுவதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய சோதனைகள். நாங்க இதுக்காக தான் உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தோம். ஏன்னா உயர்நீதிமன்றத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கண்டிஷன் போடணும். ஏன்னா எல்லா தலைவர்களும் மற்ற கட்சியினரும் சுற்றுப்பயணம் செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். அதன் அடிப்படையில கடந்த கிட்டத்தட்ட நீங்க பாத்துருப்பீங்க, போன வாரமும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தமிழக அரசிடம் ஒரே மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிஃபைன் பண்ணிடுவாங்க. அதே நேரத்துல நீங்க எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். அனுமதியும் கடைசி நேரத்தில், அதாவது எப்பயுமே நாங்க கொடுத்திருந்த மனுவிலேயே என்ன கொடுத்து வந்தோம்னா கடைசி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ நீதிபதி அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கண்டிஷன் டிராஃப்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு. அதுல என்ன பெரிய சிக்கல்னு தெரியல. இதுவரைக்கும் மாநில அரசு சார்பாக டிஜிபி அவர்கள் சார்பாகவும் மற்றவர்கள் தமிழக அரசு சார்பாகவும் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் காமனான ஒரு கண்டிஷனை டிராஃப்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கவில்லை. மீண்டும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அவங்க சார்பாக கொடுக்க சொல்லி எங்களுக்கு நேத்து பார்த்திருப்பீங்க. நான் எதுக்காக இந்த சந்திப்புனா, நேத்து பார்த்திருப்பீங்க கரூர்ல இன்னைக்கு மதியம் வரைக்கும் எங்களுக்கான அனுமதி தரப்படவில்லை. மதியத்துக்கு மேலதான் இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஒரு சாதாரணமா நீங்க இன்னைக்கு மக்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும், எந்த இடத்திற்கு தலைவர் வர்றாருன்னு, எந்த வழித்தடத்துல வர்றாருன்னு சொல்ல வேண்டியிருக்கும், எல்லாரும் வர வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் நாங்கள் வந்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய எந்தெந்த இடத்துல இருக்காங்க, எங்க நின்று பேச போற தலைவர்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப கடைசி நேரத்துல 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இடங்களே கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இருக்கு. இன்னும் 3 மாத சுற்றுப்பயணம் இருக்குது. இது எல்லாம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இவர்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் நாங்களும் யூகித்து வச்சுதான் இருக்கோம். என்னென்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் மக்களுடைய ஆதரவு எல்லா இடத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் நீங்க அனைவரும் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு இருக்குது. சோ இதெல்லாம் தாண்டி நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக மாறும். ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக மக்களிடம் போய் சேரும். மக்களும் எல்லா பகுதி, எல்லா தரப்பு மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக முழு அளவில் ஆதரவு தருகிறார்கள். இதுவும் நாளையும் மிகப்பெரிய வெற்றி பயணமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழக காவல்துறையில் இருக்கும் அனைத்து அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பாரபட்சம் பார்க்காமல் நீங்கள் அனைவரும் அதிகாரிகளாக கண்டிப்பாக நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அடுத்ததா இன்னைக்கு வந்து திருவாரூர்ல ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நாங்க போயிட்டு வரோமோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் முந்தானத்து பார்த்திருப்பீங்க, திருச்சியில 10 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் அவர்களாக ஒரு 3 பேரை கொண்டு போய் 10 நாளுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாம் வந்து சாலையோரம் இருந்த வியாபாரிகள் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட். நேத்து வந்து இன்னைக்கு திருவாரூர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. திருவாரூர் தங்களுடைய தலைவர் போயிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் கழித்து இன்று எஃப்ஐஆர் போட்டு, அது ஓப்பன் எஃப்ஐஆர் வச்சிருக்காங்க. யார் எஃப்ஐஆர்ல சேர்க்கிறாங்க இது வரைக்கும் தெரியல. சோ இதெல்லாம் மிரட்டும் தோணி. யார் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள் இருந்தாலும் எங்களை நிர்வாகிகளை மிரட்டும் தோணி. எதற்கும் நாங்கள் அச்சப்பட போவதில்லை. எதற்கும் நாங்கள் வந்து தயங்க போவதில்லை. எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம். எல்லா தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக 2026 மிக வெற்றி பயணமாக வெற்றிகரமான தேர்தலாக இருக்கும். ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இதுவரை தமிழக மக்கள் பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்கும். நாளையும் எங்களுடைய தலைவருடைய பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இடங்கள் எல்லாம் எங்களுடைய தலைமை ட்விட்டர் பக்கத்துல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த இடங்களை இப்போ மக்களிடமும் அறிவிக்க அனைவரும் எங்களுடைய நிர்வாகிகள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அனைவரும் நாளைக்கு வெற்றிகரமாக வந்து எங்களுடைய தலைவரின் அந்த மக்கள் சந்திப்பு வெற்றிகரம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்கள்லயும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறதுக்கும் சுற்றுப்பயணம் செய்யறதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு காமனான பிளேசஸ் வச்சிருப்பாங்க. எல்லா ஊர்லயும் எல்லா நகரங்கள்லயும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு புதுசா நடக்கிறதானா இல்ல, எல்லா தேர்தலையும் நடக்கிறது, எல்லா ஊர்லயும் நடக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிறதா. சோ அதுல அனுமதிக்கப்பட்ட இடங்களை தான் நாங்க லிஸ்ட் வாங்கி கேட்கிறோம். நாங்க ஒன்னும் புதுசா போயிட்டு நாங்க இங்க வந்து இந்த இடத்தெல்லாம் வேணும்லாம் கேட்கலாம். அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல லிஸ்ட் வாங்கிக்கிறோம். அந்த அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல நாங்க ஒரு வழித்தடங்களை சொல்லி இந்த மாதிரி வரோம். ஏன்னா நாங்கள் திட்டமிடுறது இப்ப 2 மாவட்டம் திட்டமிடுறோம். இப்ப நாமக்கல்ல இருந்து அடுத்த நாங்க கரூர் பிளான் பண்றோம். சோ அதற்கு தக்கன அவர்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் வழியாக கேட்கிறோம். அதற்கும் நிராகரிக்கப்படுகிறது. மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், மற்ற எல்லா கட்சிக்கும் வரவேற்று கொடுக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பாக மக்களின் செல்வாக்கு அதிகமா இருக்குது. அதை பார்த்து பயப்படுகிறது திமுக தான் சொல்றோம். எந்த இடத்துலயும் இங்க வந்து உங்க தலைவர் சென்னையில இருந்து எப்போ வராரு, சென்னையில இருந்து எப்போ போறான்னு கேட்கல. இது மாவட்ட காவல்துறைக்கு எதுக்கு சென்னையில இருந்து எப்போ வராங்க, சென்னையில இருந்து இங்க இருந்து எப்ப சென்னைக்கு போறாங்கன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம்
எல்லாமே புதுசான கண்டிஷன்ஸ். நாங்க 2 கண்டிஷன்ஸ் நான் வந்து 2யும் அதாவது அதிமுகவுக்கு என்ன கண்டிஷன் குடுத்தாங்களோ, அதையும் எங்களுக்கு குடுத்த கண்டிஷன நான் வந்து மீடியா கிட்டயே நான் குடுத்திருக்கேன். எங்கேயுமே எங்களுக்கு குடுத்த ஒரு கண்டிஷன் கூட அதுல கிட்டத்தட்ட 23ல 10 கண்டிஷன்ஸ் புதுசாக இவர்களாக உருவாக்கி விட்டோம். இல்ல சேஃப்டிக்காக கண்டிப்பா எங்களுடைய மாநாட்டு வந்து எல்லாமே வந்து நாங்க வந்து நாங்களே அறிவிப்புகள் முன்னெச்சரிக்கையாக நாங்களே அறிவிப்புகளை கொடுத்திருக்கோம். இதுல இவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன்ஸ் எப்படி போட முடியும்? நீங்க பொதுவா ஒண்ணு கொடுங்க. பொதுவான கைட்லைன்ஸ் வச்சிருக்கீங்களா? பொதுவா எல்லா கட்சிக்கும் ஒண்ணு அததான் உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு. பொதுவான எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி கைட்லைன்ஸ் கொடுங்க. நீங்க பொதுவா ஏதாவது நீங்க பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுதுன்னா நீங்க பொதுவா எல்லாரும் டெபாசிட் கலெக்ட் பண்ணுங்க. இதவே இவர்களால் ஏன் கொடுக்க முடியலன்னா திமுகவுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். அப்படிதான் இருக்கு. கடந்த வாரம் வந்து 10 நாளைக்கு முன்னாடி முதல்வருடைய இதே கூட்டம் வந்து கரூர்ல நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? எல்லாமே வந்து லோடு வண்டியில தான் மக்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. எல்லாமே காசு கொடுத்து ஒவ்வொருத்தரும் லோடு வண்டியில கூட்டிட்டு வந்தாங்க. முதல்வர் வர்ற அந்த கூட்டத்துக்கு நடுவுலயே பட்டாசு வெடிக்கப்பட்டது. பாத்துருப்பீங்க 2 சைடு அப்படியே பட்டாசு வெடிச்சு பட்டாசுக்கு நடுவுலயே தான் வந்து முதல்வர் இறங்கார். அவர் கார் உள்ள கூட்டத்துக்கு நடுவுல வர்ற வரைக்கும் 2 சைடு பட்டாசு வெடிச்சாங்க. எல்லா பக்கம் வந்து பொதுமக்கள் வந்து அவங்க வந்து எல்லா ஊர்கள் வந்து லோடு வண்டியில, லோடு ஆட்டோலயே, லோடு வேன்லயே, லாரிகள்லயும் வந்து இறக்கப்பட்டாங்க. சோ இதெல்லாம் உங்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்குதா? கொஞ்சமாவது கேமரா இருக்கு, மீடியா இருக்கு, இது முன்னாடி கொஞ்சம் மறைச்சாவது செய்யலாம்ல. எதையும் மறைச்சு கூட செய்ய மாட்டோம். ஆளுங்கட்சினா நாங்க எல்லாத்தையும் ஓப்பனா செய்வோம். நாங்க லோடு வண்டி தான் இறங்குவோம். பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எங்க நிர்வாகிகள் எங்கேயாவது அதை செஞ்சிருக்காங்களா? நாங்களே அதை வேண்டாம் மட்டும் எங்களோட தலைவர் பல முறை அறிவித்திருக்காரு. அது இல்லாம நீங்க வந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறீங்க. அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த விஷுவல் இருந்தா பாத்தீங்கன்னா தெரியும். கரூர்ல முதல்வருடைய இதுல பொதுமக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நடுவுல இருந்து அந்த பட்டாசு வெடிக்கப்படுது. அவர் வர்றப்ப அவர் வர வைக்கிறது எவ்வளவு தூரம் ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லுங்க. அங்க எவ்வளவு துணிகள் இருக்குது, எவ்வளவு கட் அவுட் இருக்குது, எவ்வளவு தூரம் நீங்க சுத்தி பேனர் கட்டிருக்கீங்க. பேனருக்காக வழக்கு வந்து எங்களோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேர் மட்டும்தான் போடப்பட்டது. நாங்க வெயிலுக்கு போறப்ப அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டே சொன்னாங்க, இது என்ன புதுசா இருக்கு, இதான் முதல்ல பேனருக்கு வழக்கு வரத பாக்குறேன். பேனருக்கு நான் பெயிலபிள் செக்ஷன்ல போட்டு முதல்ல ரிமாண்டுக்கு கொண்டு போனது எங்களோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை மட்டும்தான். வேற எந்த கட்சியில இது வரைக்கும் பேனருக்கு வழக்கு போடவே இல்லை. அன்னைக்கு முதல்வர் வந்தப்ப நீங்க அதே கேமரா தானே இருக்கு, இதே மீடியா தானே இருக்கு, இதே மாதிரி தானே இருக்கு, கொஞ்சமாவது மறைச்சு செய்யலாமா? எல்லாமே லோடு வண்டி கவர்மெண்ட் பஸ் தான் வந்து அன்னைக்கு வந்து மக்கள் குவிக்கப்பட்டார்கள். பணம் வாங்கி கொண்டு பணம் கொடுத்து மக்களை கூட்டி வந்து குவிச்சார்கள். சோ இதெல்லாம் தான் நாங்கள் தீர்வு காண வேண்டும் இருக்கிறோம். அரசை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்தான்ற காலம் மாறி போய்விட்டது. கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகரமாக எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு எங்களுடைய தலைவரின் பயணம் வெற்றிகரமாக இருக்கும். நாளைக்கு எத்தனை மணிக்கு வராரு? எங்க இருந்து வராரு? 8:45 எங்களுடைய அறிவிப்புகள் இருக்கு. நாளைக்கு காலையில முதலாவதாக நாமக்கல், அதுக்கப்புறம் கரூர். நீங்க சேலத்துல இருந்து வராங்க? அதெல்லாம் எங்களோட அறிவிப்புல வரும். பயண திட்டங்களை குறித்து அறிவிப்புகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசித்தி கொடுப்போம். எப்படின்றத எத்தனை மணிக்கு இருப்பாரு சார்? நாமக்கல்ல இங்க பேச்சு எத்தனை மணிக்கு? இல்ல எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் 8:45 அறிவிப்பு கொடுத்திருக்கு. சோ அதுல இருந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள வந்துருவாரு. இங்க ஏதாவது நிபந்தனை விதிக்கப்பட்டல, இங்க வந்து இவ்வளவு நேரம் தான் பேசணும் எல்லா இடத்துலயும் அதே மாதிரியான இப்ப எங்களுக்கு கொடுத்த நிபந்தனைகள் எந்த மாற்றம் முதல்ல என்ன கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்கு. மாநாட்டுல இருந்து இதே மாதிரி எல்லாமே வந்து போராடிதான் நாங்கள் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்பவும் பாருங்க, உயர்நீதிமன்றம் 2 தடவை சொல்லிட்டாங்க. 2 தடவை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதி வந்து இதுல டிராஃப்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? நீங்க கொடுத்த கண்டிஷன் தானே. ஒரு ஆர்ப்பாட்டத்திற்குனா என்ன இஷ்யூ வரும்னு தெரியும், ஒரு கண்டிஷன்ஸ் டிராஃப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மக்கள் சந்திப்புக்கு என்ன இஷ்யூ வரும்னு தெரியும், நீங்க டிராஃப்ட் பண்ணுங்க. நீங்க அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தானே, அந்த இடத்துல என்ன இஷ்யூ டிராஃப்ட் பண்ணுங்க. பொதுவா வச்சுக்கோங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நாங்க கடைசி நேரத்து வரைக்கும் பாருங்க, மதியம் 2 மணி 3 மணி வரைக்கும் போராடி இடத்தை தீர்மானம் செய்து அதுக்கப்புறம் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை எந்த கட்சிக்கு இருக்கு? முத நாள் மதியம் 3 மணி வரைக்கும் நாங்க வந்து எந்த இடம்னு சொல்ல முடியாம எல்லாரும் சுத்தி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் அனுமதி வாங்க 10ல இருந்து 12 நாள் ஆகும். எங்களுடைய மொத்த நிர்வாகிகளும் எங்க பொதுச் செயலாளரும் எல்லாரும் 10 நாள் 12 நாள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கும் டிஎஸ்பி அலுவலகத்திற்கும் இங்க இருக்கிற கமிஷனர் அலுவலகத்துக்கும் சுத்தி வந்துதான் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த சேலஞ்சஸ் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. பட் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இவர்கள் செய்வார்கள், இதற்கு மேலேயும் செய்வார்கள். இது எல்லாம் எதிர்கொள்ள நாங்களும் தயாராக தான்.